நல்லா தெரிஞ்சுக்க, வியாபாரத்துல தர்மம் பார்க்காத, தர்மத்துல வியாபாரம் பார்க்காத. 9 கேரட்டை கொடுத்துட்டு 18 கேரட்டுக்கு பணம் வாங்காத. நீ ஏமாத்தாத. ஆனா கஸ்டமர் என்ன கேட்கறானோ அதை கொடு. அதுல நீ மார்க்கெட்டே பண்ணல, அவனா வந்து கேட்கறான். இப்ப அரிசி வியாபாரி இருக்கு, பொன்னி அரிசி சாப்பிட்றோம், கருப்பு கவுனி தான் நல்லதுன்னு எவனோ மார்க்கெட் பண்றான், விற்கிது. வித்தா உன்கிட்ட வந்து கேட்டா கருப்பு கவுனியை கொடுத்துட்டு போ. இதுல என்ன இருக்கு உனக்கு? வெள்ளை பொன்னி வித்தா 2 ரூபா கிடைக்கும், கருப்பு கவுனி வித்தா 4 ரூபா கிடைக்கும். ஆமாவா இல்லையா? கஸ்டமர் கேட்குறாங்கன்னா கஸ்டமருடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே தேவையில்லை. அந்த கேள்வி தேவை எங்கேருந்து வந்திருக்கு? கஸ்டமர்கிட்ட வந்திருக்கு. சரி, நீங்கள் நான் என்ன செய்ய போகிறோம்? 9 கேரட்டை விற்றுட்டு 9 கேரட்டுக்கு பணம் கொடுக்க போகிறோம், அவ்வளோதானே. 500 கொடுத்தா 500 வேல்யூ, 200 கொடுத்தா 200 வேல்யூ. 22 கேரட்டு வாங்கினா 22 கேரட்டு, 18 கேரட்டு வாங்கினா 18 கேரட்டு, அவ்வளோதான். ஸோ இதில் ஒன்றும் கஸ்டமர் கேட்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கணும்.